ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு 3 பொருளை வச்சு செம்மையாக இன்றைக்கி ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கேங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா வீட்டில் ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் டை தான். சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆயுசுக்கு நரமுடி வராமல் தடுக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு ஹேர் டை தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது 2-3 மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பொருளை இந்த மாதிரி நல்லா பவுட்ரு எடுத்துக்கோங்க. பவுட்ரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோகனட் ஆயிலில் இந்த மாதிரி வந்து ஹேர் டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ணதே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கரெக்டாக ஒரு வாரம் வந்து ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி எந்த அளவுக்கு பொடி எடுக்கிறீங்களோ அந்த பொடியை ஃபுல்லாக போட்டு ஒரு 150 மில்லி வந்து தேங்காய் ஊற்றிடுங்க. தேங்காயை ஊற்றிட்டு நல்லா வந்து ஊற விட்டுருங்க. ஒரு வாரம் ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் 7 நாளைக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா சூப்பரான, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஹேர் ஆயில் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருமையாக ஒரு சேஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தாங்க இன்றைக்கி செம்மையாக ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே போட்டிருக்கிற ஹேர் ஆயில் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 3 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாகவே உங்கள் முடி வந்து எவ்வளோ இளநரை முதுநரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நல்லா கருப்பாக ஒரே வாரத்தில் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த எண்ணெய் வந்து 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஹேர் டையாக ரெடி பண்ணி ஹேர் ஆயிலாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எந்த அளவுக்கு பாருங்கள், பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளாக் கலராக இருக்குன்னு. இதை முடியில் போட்டு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அனைத்து இளநரை முதுநரை எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக கருப்பாயிருங்க. ஒரு சொட்டு இப்படி விட்டிங்கனாவே அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை தான். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஹேர் டேக்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்போதும் இந்த குப்பையில் தூக்கி போடுறோம் இல்லையா, இந்த வெங்காயத்தோட தோலும் பூண்டு இருக்குது பாருங்கள், பூண்டோட தோலும் தான். இந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் பண்ணாமல் இந்த பூண்டு தோலையும் வெங்காயத்தோலும் நல்லா சரி பாதி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து கீழே தூக்கி போடாதீங்க. எப்போதும் போல் நம்ம வந்து இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாவே டோட்டல் முடி வந்து நல்லா கருப்பாயிருங்க. அதே மாதிரி உடனே வந்து கருப்பாகிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த மேல் தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் உரித்து. அதே அளவுக்கு நீங்கள் இந்த பூண்டு தோலும் வந்து எடுத்துக்கோங்க. அப்பப்போ நம்ம அந்த உரிக்கிறப்ப அந்த தோலெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹேர் டை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சூப்பராக வந்து வெங்காயத்தோலும் அதுக்கப்புறம் வந்து பூண்டு தோல் எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னு நமக்கு லாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ஒரு புது விதமாக சூப்பராக நம்மளுக்கு ஹேர் டையில் வந்து வேலை செய்கிற மாதிரி செம்மையாக கருப்பாகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் இந்த மாதிரி கனமாக அடிக்கணமாக இருக்கிற பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான். சப்போஸ் இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் ரொம்ப ஹீட் அதிகமாக வைக்காமல் கம்மியாக சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோலையும் பூண்டு தோலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அந்த மாதிரி பொடுசாக வந்து போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபடும். இது நல்ல ஒரு ரோஸ்ட் பதத்துக்கு நம்ம எடுக்கணுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பூண்டு தோலும் வெங்காயத்தோலும் வேணுமான்னு கேட்டால் இது கம்மியாக தாங்க நம்மளுக்கு பொடி கிடைக்கும். இது நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நாட்கள் அதிகமாக அதிகமாக இந்த ஹேர் டை வந்து பவர் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிளாக் கலர் வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கொடுக்கும்.
இது எப்படிங்கிறத நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ்ட் மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க நல்லா வறுபடும். அதனால் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டுரும். கம்பல்சரி ஒரு 3 நிமிஷமாவது ஆகுங்க நல்லா வறுபடுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டே வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 நல்லாவே கருகி வந்துருச்சு. இன்னொரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் போட்டிங்கன்னா அந்த பூண்டு தோலில் கொஞ்சம் ஒயிட் அடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக நம்மளுக்கு நல்லாவே கருகிரும். ஏன்னா கடாயில் இருக்கிற ஹீட் நமக்கு சரியாக இருக்கும். நல்லாவே கருகி வந்துடும். நிறைய நம்ம அந்த வெங்காய சருகெல்லாம் அதிகமாக போட்டோம் இல்லையா, அப்போ எந்த அளவுக்கு கம்மியாகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நம்மளுக்கு கம்மியாக தான் இந்த பொடி கிடைக்கும். அதனால் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முடி எல்லாமே எப்போவுமே கருப்பாகவே இருக்கும். அந்தளவுக்கு நல்ல முடி வளர்ச்சியும் ஹெல்ப் பண்ணும். சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த ஹேர் டையும் யூஸ் பண்ணாமல் இதை நீங்கள் அதிகமாக ஒரு 2-3 ஸ்டெப்பில் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது எப்படிங்கிறது நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ இது நல்லா கருகிருச்சுங்க. போதும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம கருகுனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற அந்த சூட்லேயே மீதியெல்லாம் நம்மளுக்கு கருகிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம போட்டாச்சு. இதை நம்ம அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சூப்பராக எப்போவுமே நம்ம வெள்ளை முடிய அனைத்தும் பார்த்திங்கன்னா கருப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது நம்மளுக்கு ரோஸ்டெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம இந்த பொருளோடு சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணுறோம் இல்லையா, அந்த பவுட்ரு பண்ணுறப்ப இதை சேர்த்துக்கலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், நிறையா பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா வேம்பாளம்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கையில் பொடி பண்ணாலே சூப்பராக பொடியாகும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடியை மட்டும் இல்லைங்க, முடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு முடியே இல்லை, தலையில் சொட்டை விழுந்துருச்சு, பூச்சிக்கடி இருக்குது, எனக்கு இது வரைக்கும் முடியே வளரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வேம்பாளம்பட்டை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு. இதில் இப்போது நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெங்காய சருகு பூண்டெல்லாம் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வேம்பாளம்பட்டையை நம்ம யூஸ் பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கையில் பொடி பண்ணாலே நல்லா பொடியாயிடும். இதை நீங்கள் ரோஸ்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம அரைக்கிறப்ப அதோட சேர்த்து நம்ம பவுடராக பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வேம்பாளம்பட்டை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. இதை நிறைய முறையில் நம்ம எண்ணெயில் நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன், 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு. அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல், பூண்டு தோல், அதுக்கப்புறம் வேம்பாளம்பட்டை, இந்த 3 நல்லா புதுசாக பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிட்டு வந்துடலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா பவுடராக நம்மளுக்கு, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஒரு பொடி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம பொடியாக பண்ணியாச்சு. கையில் எடுத்தாலே எந்த அளவுக்கு நல்லா கருப்பாகுதுன்னு பாருங்கள், நல்லா பிடிச்சிக்கும் அப்படியே. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை சலிக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவை கிடையாதுங்க. இதெல்லாம் நமக்கு சலிக்க தேவையில்லை.
பொடியை வந்து நல்லா ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பொடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 முறை வந்து நான் சொல்லிடுறேன். ஆனால் 2 முறையில் உங்களுக்கு ஒரு முறை வந்து நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இது வந்து உங்களுக்கு புதுசாக எப்போவுமே நம்ம முடியை வந்து கருப்பாக வச்சு கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி கையில் நீங்கள் தொட்டுட்டு கையை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருப்பாகுது அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு சூப்பராக இது வேலை செய்யும். சரி, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்னதாக பவுல் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நான் இப்போ சாம்பிள் காமிக்கிறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்டுட்டு இதுக்கு தேவையான நம்ம தலைக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுற தேங்காய், நீங்கள் செக்கு தேங்காயாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எண்ணெய் வந்து அந்த நம்ம பொடிக்கு மேலே அதிகமாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு வந்து இதை ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா பொடியும் போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 100 மில்லி 150 மில்லி அளவுக்கு நீங்கள் தேங்காய் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அதை தான் நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெயிலையும் வைக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் அப்படியே வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் ஆல்ரெடி வந்து இது போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம தடவுறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதை நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா எண்ணெய் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இதை வந்து நான் இதே மாதிரி போட்டுட்டு இதே ஆயிலை நல்லா ஊற விட்டு 7 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக நல்லா சூப்பராக தான் இருக்கும். நம்ம வந்து ரெகுலராக நீங்கள் தேய்க்க முடியல அப்படின்னா கூட இதை நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த பவுடரோட இதை வந்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் ஊற்றுறேன் பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி எப்படி எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் கரெக்டாக ஒரு வாரம் ஆகி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அந்த பொடியெல்லாம் வந்து உள்ளே அப்படியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அந்த திப்பு இல்லாமல் அந்த பொடியெல்லாம் வந்து உள்ளே நல்லா இறங்கிருச்சு பாருங்கள். அந்த பொடியெல்லாம் வந்து நல்லா இறங்கிருச்சு. இதையெல்லாம் நீங்கள் இப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேம்பாலம் பட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டையும் நல்லா சேர்றப்ப நல்லா திக்கு கருப்பாக உங்களுக்கு முடி வந்து இதை நீங்கள் தேய்க்கிறப்போ வாரத்தில் 2 டைம் மட்டும் நீங்கள் இதை தேய்ச்சி பாருங்கள். உடனே உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையே இருக்காதுங்க. எப்போவுமே ஆயுஸ்க்கு உங்களுக்கு நரைமுடியே வராது. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் அந்த மாதிரிங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த ஹேர் டேயை நீங்கள் இப்படி ரெடி பண்ணி ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே நம்ம வந்து தேய்க்க முடியாது இல்லையா, திப்பாக இருக்கும், நம்ம தேய்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், திரும்ப ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த சக்கையெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து இந்த கலரில் நம்மளுக்கு மாறிடும். பார்த்திங்கனாவே தெரியும். இதை சும்மா நீங்கள் ஒரு சொட்டு நீங்கள் நரமுடி இருக்கிற இடத்துல போட்டிங்கனாவே நல்லா உங்களுக்கு கருப்பு முடி நல்லா சேஞ்ச் ஆகும். செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையில் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படி கலர். பார்த்திங்களா? இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான நம்ம சேர்த்துருக்கிற பொருள் 3மே வந்து செம்ம எஃபெக்டான ஒரு பொருளுங்க. நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹேர் டையாக நீங்கள் ரெடி பண்ணி இதே மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஆயில் கிடைக்கும். இதை அப்படியே நீங்கள் வந்து இப்போ நான் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா, அது மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தலையில் நார்மலாகவே நீங்கள் தேய்க்கலாம், எதுவுமே தெரியாது. எப்போதும் போல் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். சப்போஸ் எனக்கு அப்படி தேய்க்க பிடிக்கல அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 டைமாவது கண்டினியூவாக வந்து நீங்கள் தேய்ச்சி நார்மலான சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஒரே வாரத்தில் உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்குங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, பாய்.